வந்து இங்கே ஊனி வச்சுக்கோங்க. பிரேக் ஆக்சிலேட்டர், பிரேக் ஆக்சிலேட்டர், பிரேக் ஆக்சிலேட்டர், பிரேக் ஆக்சிலேட்டர், இவ்வளோதான். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கார் இன்ஃபர்மேஷன் தமிழ். ஸோ நீங்கள் பிகினர் கார் ஓட்டுறீங்களா? ஸோ உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ நான் சொல்கிற 2 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கார் ஓட்டுற உங்களுக்கு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ரொம்ப ஸ்மூத்தாகவே நீங்கள் ஓட்டலாம். கட். நிறைய பேர் நினைக்கிறீங்க கார் ஓட்டும்போது ஸ்டேரிங் கண்ட்ரோல் தான் போதும்னு நினைக்கிறீங்க. இல்லை, அதையும் தவிர்த்து இன்னும் 2 கண்ட்ரோல் தேவை. ஸோ அந்த கண்ட்ரோல் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கனாலே உங்களுக்கு டிரைவிங் ஈஸியாக கற்றுக்கலாம். பிவஸ் அந்த முக்கியமான பாயிண்ட் இதாங்க. ஸோ கிளச், பிரேக், ஆக்சிலேட்டர். ஸோ இந்த மூணு இருக்குது பார்த்தீங்களா? இந்த 3 வந்து நீங்கள் எப்படி ப்ரெஸ் பண்ணுறது தான் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி உங்கள் காலை வந்து அது மேலே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு ஓட்டுறதுக்கு இன்னும் கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ நான் செப்பல் அவுத்துறேன். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பிகினர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கால் இருக்குல்ல, நம்ம கால் இந்த பாதி அளவுக்கு இப்படி வச்சுப்பாங்க, இப்படி பிரேக் அடிப்பாங்க, இப்படி ஆக்சிலேட்டர் அழுத்துவாங்க, இப்படி கிளச்சை மிதிப்பாங்க. ஸோ இந்த மூணுமே பார்த்திங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதில் பாதி பண்ணுவாங்க, லெக்கேஜ் ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த விரலே போதுமானதுங்க, சரிங்களா, உங்கள் டிரைவிங்க்கு. ஸோ பிரேக் அழுத்துந்தா இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆக்சிலேட்டரு இவ்வளோ தான். இன்கேஸ் கிளச்சு இருக்குது அப்படின்னா இந்த விரல் தான். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற இது வந்து இவ்வளோ தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி உங்கள் காலை வந்து இங்கே ஊனி வச்சுக்கோங்க. பிரேக் ஆக்சிலேட்டர், பிரேக் ஆக்சிலேட்டர், பிரேக் ஆக்சிலேட்டர், பிரேக் ஆக்சிலேட்டர், இவ்வளோ தான். நீங்கள் கால் எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி அழுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட்டான டிரைவிங் கிடையவே கிடையாது, சரிங்களா. ஸோ இப்போ நான் வந்து செப்பல் கழட்டி உங்களுக்கு வச்சுருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு செப்பலை கழட்டி ப்ரெஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். தயவு செஞ்சு நீங்களும் செப்பலோ ஷூவோ கழட்டாதீங்க. அது வண்டி வந்து விபத்துக்கு ஏற்படாத வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஓட்டுக்கும்போது செப்பல் கழட்டிடுவீங்க. இன்கேஸ் செப்பல் உள்ளே போயிடுச்சு, ஷூ உள்ளே போயிடுச்சு, பிரேக் அழுத்தும்போது அதில் ப்ரெஸ் ஆகிடுச்சு, அழுத்த முடியலன்னா பிரச்சனை ஆகிடும். ஸோ அதனால் செப்பல், ஷூஸ் வந்து நீங்கள் போட்டுட்டு அது மூலிமா ஸோ நீங்கள் டிரைவிங் கற்றுக்கும் போதே செப்பல் ஷூஸ் யூஸ் பண்ணி வண்டி ஓட்ட கற்றுக்கோங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு வந்து காலோட ஃபீல் வேணும் அப்படிம்பாங்க, ஒத்துக்கிறேன். ஸோ பட் நீங்கள் இது போட்டே லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ செப்பல் யூஸ் பண்ணுறாலும் இதே மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் 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 ப்ரெஸ், நல்லா பார்த்துக்கோங்க. என் கால் கீழே தான் இருக்குது, என் கால் எடுக்கவே இல்லை, இதே மாதிரி தான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சுத்தமாக உங்களுக்கு வந்து ஒரு டிரைவ் கம்ஃபர்ட் இருக்காது. மேபி வந்து ஆக்சிடென்ட் கூட வாய்ப்பு இருக்குது. இன்னொரு கம்ஃபர்ட், முக்கியமான கம்ஃபர்ட்டுங்க கார் ஓட்டும் போது. ஸோ இந்த கம்ஃபர்ட் என்ன அப்படின்னா, சீட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் காரில் ஏறின உடனே உங்களுக்கு எவ்வளோ வேணும் ஹைட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. எனக்கு இவ்வளோ வியூ போதும், இல்லை இவ்வளோ வியூ போதும் அப்படின்னு நீங்கள் ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இருக்குது பார்த்தீங்களா பேக், இதுவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா இப்படி வச்சு ஓட்டுவாங்க. அப்படி ஓட்டாதீங்க, நல்லா ரிலாக்ஸாக ஓட்டுங்க. ஸோ எவ்வளோ வேணுமோ வச்சுட்டு உங்களுக்கு அது மாதிரி ஹெட் ரெஸ்ட் வச்சுட்டு ஸோ நல்லா கம்ஃபர்ட்டாக நீங்கள் இப்படி காரில் நல்லா அப்படி உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரைவ் பண்ணி பாருங்களேன், வேறு லெவல் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஒரு காரு ஓட்ட தெரியாதவங்க இல்லை கற்றுக்க போகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வச்சு ஃபீல் பண்ணி ஓட்டினாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். சில இன்னும் டிப்ஸ் இருக்குது. இன்கேஸ் வந்து எனக்கு இன்னும் நல்லா கம்ஃபர்ட் வேணும் அப்படின்னா, ஸ்டேரிங்கை வந்து நீங்கள் இப்படி அப் டவுன் பண்ணிவிட்டு இங்கே லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு இப்படி ஓட்டுங்க. ஸோ நல்லா உங்களுக்கு ஃபீல், கம்ஃபர்ட், டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்கள் ட்ரைவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். காரை விட்டு இறங்கணும் தோணாது. ஸோ இது ஒரு மெயினான விஷயங்க.